ஏழாம் நூற்றாண்டில் அமைக்கப்பெற்ற பிரசித்தி பெற்று விளங்கும் அருள்மிகு நெல்லையப்பர் அருள் தரும் காந்தி மதியம்மன் ஆலயத்தில் வெள்ளித்தேர் அமைப்பது தொடர்பான அரசு உறுதிமொழியின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தேர் தயாரிக்கும் பணிகளையும் கருங்கல் தூண் மற்றும் மேற்கூரைகளையும் சீரமைக்கும் பணிகளையும் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தென்காசி மாவட்டம் தென்காசியில் இருக்கின்ற அருள்மிகு காசி விஸ்வநாதர் திருக்கோவிலின் திருப்பணியை செய்து கும்பாபிஷேகம் நடத்துவதும் இங்கிருக்கின்ற இந்த கோவிலின் சிறப்பு வாய்ந்த பழமை தன்மை மாறாமல் எதிர்காலத்தில் பாதுகாக்க வேண்டிய அவசியம் குறித்து 2018-338 உறுதிமொழி எண் அந்த உறுதிமொழி நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா என்பதை குழு இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரோடு நேரடியாக தன்னுடைய கள பயணத்தை தொடங்கியது. மேற்படி வருகின்ற குழுவை இந்து அறநிலையத்துடைய இணை ஆணையர் மற்றும் உதவி ஆணையர்கள் அலுவலர் பெருமக்கள் வரவேற்று இந்த கோவிலில் திருப்பணியும் மற்றும் பழமை மாறாமல் எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதை குழு கேட்டறிந்தது. மேற்படி இணை ஆணையர் அவர்கள் குழு முன் ஆஜராகி இங்கு கருங்கற்களாலான கற்கள் புதைக்கப்பட்டிருப்பது, சில மாற்றம் செய்யப்பட்டிருப்பது, இங்கு இருக்கிற கொடிமரம் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது, கோவிலில் விளக்கேற்றுகிற இடம் கருங்கற்களை வைத்து ஏற்றிய காரணத்தால் அதனுடைய பழமை மாறுகின்ற ஒரு சூழலை தவிர்த்து இரும்பு ஸ்டீல் கொண்ட டேபிள்கள் அமைக்கப்பட்டு மாற்றி அமைக்கப்பட்டு விளக்கு ஏற்றுவதற்கு பக்தர்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பது. அதுபோன்று இங்கிருக்கிற இந்த மண்டபத்தை முழுவதுமாகவே தண்ணீரை கொண்டு பீச்சி அடித்து அதை கழுவி சுத்தம் செய்கின்ற பணிகள் என்று பல்வேறு இனங்களின் கீழ் சுமார் 13 கோடி ரூபாய் செலவு இந்த கும்பாபிஷேக திருப்பணியும் பழமை மாறாமல் இந்த திருக்கோவிலை பாதுகாக்க என்ற பணியும் இந்து அறநிலையத்துறை உபயதாரர்கள் உதவியுடன் செய்திருக்கிறது.